ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வேவிச்ச முட்டை, அது சிலருக்கு பிடிக்குங்க, சிலருக்கு பிடிக்காது. குழந்தைங்களே ஆகட்டும், பெரியவங்களாகட்டும், அது இன்றைக்கி வித்தியாசமாக பண்ணி கொடுப்போம். கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நம்ம ஆயில் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்திருக்கேன். கடுகு, வெங்காயம், ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா போட்டு வதக்கிடலாம். அதோட கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்திக்கலாம். வெங்காயத்துக்கு அளவாக உப்பு சேர்த்திக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2 பச்சை மிளகா சேர்த்திக்கலாம். இது நல்லா காரமாக இருக்கிற பச்சை மிளகா தான், அதனால் 2 மட்டும் சேர்த்திருக்கேன். அப்புறம் தக்காளி, ஒரு 2 தக்காளி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த கிரேவிக்கு அளவாக நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். இது நல்லா வதக்கி விடலாம். வீடியோ கரெக்டாக போட முடியலைங்க, ஐ எம் சாரி. ஆன்லைன் கிளாஸு 2 பேர்த்துக்குமே நடக்குது. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் கறி மசாலா சேர்த்திருக்கேன். வேவிச்ச முட்டையை 2ஆக கட் பண்ணி இதில் சேர்த்திடலாங்க. நான் ஒரு 6 முட்டை சேர்த்திருக்கேன். நம்ம அப்படியே திருப்பி போட்டு கிளறி விட்டுக்கலாம். ஆயில் அதிகமாக சேர்த்த வேண்டாங்க. இது வேவிச்ச முட்டை, ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது தான் நல்லது. அதாவது சாப்பிட மங்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் இப்படி பண்ணி கொடுக்குறேன். ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது 2லேருந்து 3 முட்டை வரைக்கும் சாப்பிட்ருவாங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம மல்லி இலை தூவி விட்டால் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து வருவோம். 1லேருந்து 3 முட்டை வரைக்கும் சாப்பிட்ருவாங்க. வீடியோ தொடர்ந்து போடலையே அப்படின்னு சொல்லி கோச்சிக்காதீங்க. இப்போ கூட நைட்டு 1:30 மணி ஆச்சு. நான் இப்போ தான் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். எனக்கு ஏன்னா இப்போ தான் டைம் கிடைக்கிது. அதில் குழந்தைங்களுக்கு படிக்கிற வேலையாக இருந்தாங்காட்டி போட முடியல. ஐ எம் சாரி. ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.